வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தென்னிந்தியா கண்ட கடைசி மாபெரும் இந்த சாம்ராஜ்யத்தோட கதை. ஆமாங்க, விஜயநகர பேரரசு பத்தி தான். எப்படி அது வானுயிர வளர்ந்துச்சு, அப்புறம் எப்படி திடீர்னு சரிஞ்சதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இது ஏதோ கவிதை மாதிரி இருக்கலாம், ஆனா இது நிஜம். தலைநகர் ஹம்பிய நேர்ல பார்த்த பாரசீக பயணி அப்துல் ரசக் அப்படியே பிரமிச்சு போய் சொன்ன வார்த்தைகள் தான் இது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நகரம் எப்படி இருந்திருக்கும்னு. சரி, அந்த நம்ப முடியாத பேரரசோட கதைக்குள்ள போகலாம். எப்படி அது தைரியமா உருவாச்சு, எப்படி ஒரு பொற்காலத்தை அடைஞ்சது, கடைசியா ஒரே ஒரு போர்ல எப்படி எல்லாமே தலைகீழா மாறுச்சுன்னு முழுசா பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். கிபி 1336ல வடக்க இருந்து டெல்லி சுல்தானகம் தெற்கு நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருந்துச்சு. அவங்கள தடுத்து நிறுத்த ஒரு பெரிய சுவர் தேவைப்பட்டது. அந்த சுவர்தான் இந்த விஜயநகர பேரரசு. இது வெறும் ஒரு தற்காப்புக்கு மட்டும் இல்ல, தென்னிந்தியாவோட கலாச்சாரத்தை காப்பாத்துற ஒரு பெரிய முயற்சியாவும் இருந்துச்சு. இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹரிஹரர் மற்றும் புக்கராயர்னு 2 சகோதரர்கள். அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக பலம் இருந்துச்சு. அதுதான் வித்யாரண்யர் முனிவர். அவரோட வழிகாட்டுதலோட துங்கபத்ர நதிக்கரையில இந்த பேரரசுக்கான விதைய ஊன்றுனாங்க. இந்த சாம்ராஜ்யம் ஒரே வம்சத்தால ஆளப்படல. இந்த டைம்லைனை பாருங்க, ஒரு சின்ன ஓவர்வியூ கிடைக்கும். முதல்ல சங்கம வம்சம் ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் சாலுவ வம்சம், அப்புறம் துளுவ வம்சம், கடைசியா ஆரவீடு வம்சம்னு 4 வம்சங்கள் ஆட்சி செஞ்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது துளுவ வம்சம். ஏன்னா அதுதான் விஜயநகரத்தோட பொற்கால். சரி, இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வரும். அதாவது, இந்த பேரரசு அதோட சக்தி, புகழ் எல்லாத்துலயும் உச்சத்தை தொட்டது ஒரே ஒரு மன்னரோட ஆட்சியில தான். அதுவும் அந்த துளுவ வம்சத்துல. அந்த மாபெரும் சக்கரவர்த்தி தான் கிருஷ்ணதேவராயர். அவரோட 20 வருஷ ஆட்சி இருக்கே, அது விஜயநகர வரலாற்றோட பொன்னான பக்கங்கள்னு சொல்லலாம். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணதேவராயர் ஒரு பயங்கரமான இராணுவ தலைவர். தக்கான சுல்தான்கள், ஒடிசா கஜபதிகள்னு எல்லாத்தையும் தோற்கடிச்சு சாம்ராஜ்யத்தை பெருசாக்கினார். ஆனா அவர் வெறும் ஒரு போர் வீரர் மட்டும் கிடையாது. கலை, இலக்கியம், கோயில்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆதரவாளரா இருந்திருக்கார். ஏன், அவரே தெலுங்குல ஆமுக்த மால்யதான்னு ஒரு பெரிய காவியத்தையே எழுதியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். போர்க்களத்திலயும் சரி, கலைகள்லும் சரி, 2லயுமே அவரோட காலம் ஒரு பொற்காலம்தான். அடுத்து, இந்த பொற்காலத்துக்கு பின்னாடி இருந்த இன்ஜின் என்னன்னு பார்க்கலாம். அதாவது பொருளாதாரம், இராணுவம், நிர்வாகம். எப்படி ஒரு சாம்ராஜ்யம் இவ்வளவு செழிப்பா இயங்குச்சு வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு பேரரசுக்கும் விவசாயம்தான் அடித்தளம். விஜயநகரத்துக்கும் அப்படிதான். துங்கபத்ரா ஆத்திலிருந்து கால்வாய்கள் வெட்டி, ஏரிகளை உருவாக்கி விவசாயத்தை செழிக்க வச்சாங்க. இங்கிருந்து மசாலா பொருட்கள், துணி வகைகள், ஏன் கோல்கொண்டா சுரங்கத்திலிருந்து வைரங்கள் கூட ஏற்றுமதியாச்சு. குறிப்பா அரேபியர்கள், போர்த்துகீசியர்கள் கூட நடந்த வியாபாரம் ஹம்பிய அந்த காலத்துல உலகத்தோட பணக்கார நகரங்கள்ல ஒன்னா மாத்துச்சு. பொருளாதாரம் நல்லா இருந்தா ராணுவம் பலமா இருக்கும் இல்லையா? விஜயநகர ராணுவத்துல காலாட்படை ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆனா அவங்களோட உண்மையான பலம் குதிரைப்படை தான். இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. அவங்க அரபு வர்த்தகர்கள் கிட்ட இருந்து உயர் ரக குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க. இது போர்க்களத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. வர்த்தகத்தை எப்படி ராணுவத்துக்கு பயன்படுத்துறோம்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சரி, இவ்ளோ பெரிய பேரரசை எப்படி ஒன்னா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க? அவங்களோட நிர்வாக அமைப்பு ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். மத்தியில ராஜா தலைமையில ஒரு வலுவான அரசாங்கம். மொத்த சாம்ராஜ்யத்தையும் பல மாகாணங்களா, அதாவது மண்டலங்களா பிரிச்சு கவர்னர்களை வச்சு ஆட்சி செஞ்சாங்க. இந்த சிஸ்டம் வரி வசூல் பண்றதுக்கும் சட்ட ஒழுங்க காப்பாத்துறதுக்கும் ரொம்ப உதவியா இருந்துச்சு. சரி, ராணுவம், நிர்வாகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜயநகரத்தோட ஆன்மாவே அதோட கலையும் கட்டிடக்கலையும் தான். இப்ப நாம அவங்களோட கலாச்சார பெருமைக்கு வருவோம். குறிப்பா அவங்களோட தலைநகரம் ஹம்பி. அது அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். விஜயநகர கட்டிடக்கலைக்கு ஒரு அடையாளம்னா அது திராவிட பாணிதான். ஏற்கனவே இருந்த சோழர்கள், பாண்டியர்கள் ஸ்டைல எடுத்து அதை இன்னும் பிரம்மாண்டமா மாத்துனாங்க. கோவில்களுக்குள்ள நுழையும் போதே வானத்தை தொடுற மாதிரி பெரிய கோபுரங்கள் இருக்குமே, அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது மனசுல வச்சுக்கோங்க, அடுத்த சில உதாரணங்களை பார்க்கும்போது புரியும். ஹம்பிக்குள்ள போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் கலைதான். இன்னைக்கும் பூஜை நடக்கிற விருபாக்ஷர் கோயில், அப்புறம் விட்டலா கோயில், அங்க இருக்கிற கல் தேர் இருக்கே, அது ஒரே கல்லுல செஞ்சது. ராமாயண கதைகளையே சிற்பமா செதுக்கி வச்ச ஹசார ராமர் கோயில், இந்தியா இஸ்லாமிய கட்டிடக்கலை கலந்த லோட்டஸ் மஹால். எல்லாத்துக்கும் மேல அங்க சில கல் தூண்கள் இருக்கு. அத தட்னா சரி கம பதனிசன்னு இசை வரும். அட ஆமாங்க, மியூசிக்கல் பில்லர்ஸ். இதெல்லாம் வெறும் கட்டிடங்கள் இல்ல, ஒரு நாகரிகத்தோட உச்சம். இந்த வரலாறெல்லாம் ஏன் இன்னிக்கும் முக்கியம்னா இதுதான் காரணம்.
ஒரு காலத்துல உலகத்தோட பணக்கார நகரமா இருந்த ஹம்பி இன்னிக்கு அதோட இடிபாடுகள் மூலமா அதோட கதைய சொல்லுது. இந்த மகத்தான பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னு தான் யுனெஸ்கோ இத உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்கு. ஆனா இந்த நம்ப முடியாத பொற்காலம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. உச்சத்துக்கு போன எதுவுமே ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகணுமா? அந்த கடைசி போரை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த போர் யாருக்கும் நடுவுல நடந்துச்சுன்னு பாருங்க. ஒரு பக்கம் தென்னிந்தியாவோட ஒரே ஒரு சூப்பர் பவரா இருந்த விஜயநகர பேரரசு, இன்னொரு பக்கம் அவங்களோட வளர்ச்சிய பார்த்து பொறாமப்பட்ட தக்கான சுல்தானகங்கள். தங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் விஜயநகரத்தை வீழ்த்தணும்னு முதல் முறையா எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க. கிபி 1565 இந்த வருஷத்தை மறக்காதீங்க. தென்னிந்திய வரலாற்றையே மாத்தி போட்ட தலைக்கோட்டை போர் நடந்த வருஷம் இது. இந்த ஒரே வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. அந்த போரோட முடிவு ரொம்பவே சோகமானது. விஜயநகர பேரரசு தோத்து போச்சு. ஜெயிச்ச சுல்தான்கள் நேரா ஹம்பிக்குள்ள நுழைஞ்சாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அந்த நகரத்தை சூறையாடினாங்க, எரிச்சாங்க, இடிச்சாங்க. ஒரு பொற்காலமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விஜயநகரம் ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பவே இல்ல. அப்போ ஒரு கேள்வி வருது. ஒரு சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிடுச்சு, சரி. ஆனா அதோட இடிபாடுகள்ல என்ன மிச்சம் இருக்கு பாருங்க. ராஜாக்கள் போயிட்டாங்க, படைகள் காணாம போச்சு, நகரமே அழிஞ்சது. ஆனா ஹம்பியோட ஒவ்வொரு கல்லும் இன்னிக்கும் ஒரு கதை சொல்லுது. அந்த அரசியல் சக்தி இல்லாம போயிருக்கலாம், ஆனா அந்த கற்கள்ல செதுக்கி வச்சிருக்காங்களே ஒரு கலாச்சாரம், ஒரு கட்டிடக்கலை, அது இன்னிக்கும் நம்மள வாயடைச்சு பார்க்க வைக்குது. ஒரு பேரரசோட உண்மையான பலம் அதோட ராணுவத்துல இல்ல, அதோட கலாச்சாரத்துல தான் இருக்குங்கிறதுக்கு இதைவிட பெரிய சாட்சி தேவை.